தமிழ்ச்சேட்டர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். முக்கிய பொருளாதார தரவுகள் மற்றும் பங்குச்சந்தை வெள்ளிக்கிழமை இன்று எப்படி முடிஞ்சது அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோ பார்ப்போம். ஜூலை மாதத்திற்கான பிஎம்இ டேட்டா உற்பத்தி பிஎம்இ டேட்டா வந்திருக்கு. முந்தைய மாதத்தில் 54.2 இருந்து சற்று குறைந்து 53.9 பதிவாகி உள்ளதுங்க. அதே போல சேவைத்துறை பிஎம்இ டேட்டா தனியார் நிறுவனங்களுக்கு சுணக்கம் காரணமாக 57.4 இருந்து 53.1 பெரிய சரிவை சந்தித்துள்ள சர்வீஸ் பிஎம்ஐ. ஆனா அந்நிய செலவாடி ப்ராடக்ட்ஸ் ரிவர்ஸ் வீக்கிலி வரக்கூடிய டேட்டா ப்ராடக்ட்ஸ் ரிசர்வ் தொடர்ந்து 2வது வாரமாக அதிகரித்து ஒரே வாரத்தில் $1.08 பில்லியன் உயர்ந்து மொத்தம் $676.232 பில்லியனாக எட்டி உள்ளது. கிரெடிட் கடன் வங்கி கடன் வளர்ச்சி வங்கியின் கடன் வளர்ச்சி வீதம் மாத அடிப்படையில் 18.6% 17.7% சற்று குறைந்து உள்ளது. இந்த டேட்டாவெல்லாம் முக்கியமா நம்ம பார்க்கணுங்க. இது எதுக்கு பார்க்கணும் அப்ப டெய்லி எஃப்ஐ டேட்டா, குரூட் ஆயில் பிரைஸ், அப்புறம் டாலருக்கு நிகரான இந்தியா ரூபாய் மதிப்பு இதை டெய்லி வாட்ச் பண்ணணும். மாசத்துல 22ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதிக்குள்ள பிஎம்ஐ டேட்டா வரும், பிளாஸ் பிஎம்ஐ டேட்டா வரும். அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 1ல இருந்து 7ஆம் தேதி கோர் செக்டார் அவுட்புட் வரும். ஓகேங்களா? அப்புறம் 1ல இருந்து 5ஆம் தேதிக்குள்ள ஆட்டோ சேல்ஸ் டேட்டா வரும். ஃபர்ஸ்ட் 1ஆம் தேதி ஜிஎஸ்டி கலெக்ஷன் வரும். அதே 1ஆம் தேதி பிஎம்ஐயோட ஃபைனல் டேட்டா வரும். அதுக்கப்புறம் சிபிஐ ஃபர்ஸ்ட் வீக்ல சிபிஐ இன்ஃப்ளேஷன் டேட்டா, ஐஐபி டேட்டா 2 மாசத்துக்கு முன்னாடி உள்ளது வரும். டபிள்யூபிஐ இன்ஃப்ளேஷன் டேட்டா இதெல்லாம் வரும். நம்ம டெய்லி எப்போதுமே எஃப்ஐ, டிஐ, டாலருக்கு நிகராக இந்தியா மதிப்பு, பாண்டு ஈல்டு, 10 இயர் ஈல்டு பாண்டு ஈல்டு, குருடு ஆயில் விலை, இதெல்லாம் டெய்லி நீங்க வாட்ச் பண்ணணும். 2 மாசத்துக்கு ஒரு தகவல் கொடுக்கக்கூடிய ஆர்பிஐ எம்பிசி பாலிசியை நீங்க வாட்ச் பண்ணணும். ஜிடிபி குரோத் குவார்டர்ல இது பண்ணணும். அப்புறம் இயர் ஆன் பேஸ்ல பிசிக்கல் டிஃபிகல்ட்டை நீங்க பினான்சியல் மினிஸ்டர் அறிவிப்பாங்க. அதை நம்ம பார்க்கணும். இந்த டேட்டாவெல்லாம் பார்த்தாதான் நம்மளுடைய எக்கனாமிக் எப்படி இருக்குது இல்லையா, அதுக்கு ஏற்றாப்புல ஸ்டாக்குகள் நம்ம தேர்ந்தெடுத்துக்க முடியும். இல்லை ஃபர்ஸ்ட் பிஎம்ஐ டேட்டா வரும், அதுக்கப்புறம் ஆட்டோ சேல்ஸ், ஜிஎஸ்டி கலெக்ஷன் எல்லாமே வரும், கோர் செக்டார் எல்லாம் வரும். இப்ப பார்த்தீங்கன்னா நம்ம பொருளாதாரத்துல சிபிஐ எப்போதுமே சிபிஐ டேட்டா அதிகமா இருக்கும், டபிள்யூபி டேட்டா குறைவாக இருக்கும். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா டபிள்யூபிஐ டேட்டா அதிகமா இருக்கு, 9 பாயிண்ட்டுக்கு மேல இருக்கு. சிபிஐ டேட்டா குறைவாக இருக்கு, கன்சியூமர் டேட்டா. இது ஒரு இன்ஃப்ளேஷனை அதிகரிக்கும் அப்படிங்கிறத ஒரு நெகட்டிவ் தாட்டை காமிக்குது. அதனால இந்த இப்போ உள்ள சூழ்நிலைப்படி பார்த்தீங்க அப்படின்னா சிபிஐயை விட டபிள்யூபிஐ டேட்டா அதிகமாக இருக்கிறதுனால அடுத்த மாசம் வரக்கூடிய ஆர்பிஐ கவர்னன்ஸ் மீட்டிங்ல டேட்டா இன்ட்ரெஸ்ட் அதிகரிக்க வாய்ப்பு இல்லைங்க. இதை நியூட்ரலா வச்சுக்குவாங்க. ஏன்னா இன்ஃப்ளேஷன் அதிகரிக்கிற மாதிரி வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்துல அந்த ஆர்பிஐல ஓட்டு போடுவாங்க. அந்த ஓட்டு போடுறவங்க எத்தனை பேர் எகென்ஸ்டாவும் எத்தனை பேர் ஆதரவா போடுறாங்கிறது அதையும் நம்ம நோட் பண்ணணும். நீங்க பங்குச்சந்தையில ஜெயிக்கணும் அப்படின்னா ஃபண்டமெண்டல் அப்படின்னா ஒரு கம்பெனியோடைய ஆர்ஓசியும் எஃப்ஐ வச்சிருக்காங்களா, டிஐ வச்சிருக்காங்களா, ரெவன்யூ குரோத்தை மட்டும் பார்க்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் பேசிக்கு இத கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய டேட்டாவை, மேனுபேக்சரிங் டேட்டாவை, அப்புறம் வங்கியோட கடன் வளர்ச்சி டேட்டாவை, அந்நிய செலவாணி கையிருப்பு வார வாரம் வெள்ளிக்கிழமை வரும். இதை எல்லாமே நீங்க புரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. முன்னாடியே கணிச்சுக்கிட்டு இப்ப எஃப்ஐ ஏன் உள்ள வர மாட்டேங்கிறாங்கன்னா நம்ம நாட்டிலேயே இப்ப இன்ஃப்ளேஷன் அதிகரிக்கலாம் அப்படிங்கிறது பார்வை இருக்கு. அதனாலதான் இப்ப எஃப்ஐ அதிகமா வாங்குறத கொஞ்சமா குறைச்சிக்கிட்டு இருக்காங்க. முன்னாடி அதிகமா குறைச்சி எடுத்துட்டு போனாங்க. இப்ப பரவாயில்ல.
ஓரளவுக்கு கடந்த வாரத்துல வாங்கியிருக்காங்க. ஓகே. அப்புறம் உலகளாவிய பணவீக்கமும் எச்சரிக்கையா இருக்குங்க. கச்சா எண்ணெய் விலை ஏற்ற இறக்கம் காரணமாக உலகளாவிய பணவீக்கம் அதிகரிக்கும் என ஜேபி மோர்கன் சொல்லியிருக்காங்க. எஃப்ஐடியை எடுத்துக்கிட்டீங்கன்னா மார்க்கெட்ல கச்சா எண்ணெய் அதிகடியில கொஞ்சம் லேசா இன்னைக்கு 101 வரை சென்ற பிரண்டு கூட்டாயில் எண்ணெய் ஆனது ஒரே நாள்ல 4% சரிந்து 97 கீழே வந்துள்ளது. இதனால் தங்கம் மற்றும் வெள்ளி விலைகள் மீண்டும் ஏற்றம் கண்டு வருகின்றன. இந்திய நிறுவனங்களை ஏற்றியாக எடுத்துக்கிட்டீங்கன்னா அமெரிக்க சந்தையில் வர்த்தகமாகும் இந்திய பங்குகளின் ஏற்றியாக நல்ல உயர்வை கண்டு ட்ரேட் ஆயிடுச்சுங்க. இப்போ 4%, இன்போசிஸ் 3%, ஐசிஐசி பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க் தலா 1%, 1% உயர்ந்து இருக்கு. எஃப்ஐ வித்திருக்காங்க எத்தனை கோடிக்குன்னா 3892 கோடிக்கு விற்பனை பண்ணியிருக்காங்க. டிஐ 5300 கோடிக்கு பங்குகளை வாங்கி உள்ளார்கள். அப்ப ரிசல்ட் கொடுத்த பங்குகள் ஒரு சில பங்குகளை பார்ப்போம். பேங்க் ஆஃப் பரோடா வருமானம் ஜூன் 2026 காலாண்டில் 33,211 கோடியாக உயர்ந்துள்ளது. கடந்த ஆண்டு இதே காலத்துல 31,911 கோடியாக இருந்தது. செலவுகள் குறைந்து நிதியில் லாப வரும் பைனான்சியல் மார்ஜின் 5%-இருந்து 12% உயர்ந்து உள்ளது. அதே நேரத்துல லாப சரிவுக்கு காரணம் என்எம்சி துறையிலிருந்து கிடைத்த பிற வருமான பிரிவில் அதர் இன்கம்ல 2,200 கோடி நஷ்டம் ஏற்பட்டிருக்கு. அதனால லாபம் கொஞ்சம் சற்று சரிஞ்சிருக்கு. இதனால் நிறுவனத்தின் நிகர லாபம் நெட் ப்ராஃபிட் 10,278 கோடியிலிருந்து 4,544 கோடியாக பெரும் அளவில் கிட்டத்தட்ட 72% லாபம் குறைந்து உள்ளது பேங்க் ஆஃப் பரோடாக்கு. அதே நேரத்தில் வாகக்கடன் என்பிஏ ஆண்டின் அடிப்படையில் வாகக்கடன் குறைந்திருந்தாலும் காலாண்டு அடிப்படையில் மொத்தம் மற்றும் நிகர வாகக்கடன் கிராஸ் அண்ட் நெட் என்பிஏ சற்று அதிகரித்துள்ள கிராஸ் அண்ட் நெட் என்பிஏ சற்று அதிகரித்துள்ளன. அதே போல லாபமும் 72% டவுன் ஆகியிருக்கு. அப்புறம் ஜிண்டால் ஸ்டீல் நிறுவனத்தின் வருமானம் ஆண்டு அடிப்படையில 12,294 கோடியிலிருந்து 15,482 கோடியாக உயர்ந்துள்ளது. லாப வரம்பு மற்றும் நிகர லாபம் எடுத்துக்கிட்டேன். நிறுவனத்தினுடைய செலவுகள் கணிசமாக அதிகரித்ததால் செயல்பாட்டு லாபம் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் ஆனது 24%-இருந்து 17% குறைந்து உள்ளது. இதெல்லாம் நாளைக்கு செல்லடிக்கலாம். இதன் காரணமாக நிகர லாபம் கடந்த ஆண்டில் 10,496 கோடியில இருந்து இப்போது 844 கோடியாக கடுமையாக சரிந்துள்ளது. பங்கின் விலை 1000 என்ற முக்கிய நிலைக்கு கீழே சென்றுச்சுன்னா மேலும் அந்த ரவுண்ட் சைக்காலஜி நம்பர் பிரேக் பண்ணுச்சுன்னா மேலும் கீழே செல்ல வாய்ப்பு உள்ளது. ஏசிசி சிமெண்ட் அடானி குரூப் வாங்கிட்டாங்க. நிறுவனத்தின் மொத்த வருமானம் ஜூன் 2026 காலாண்டில் 5,808 கோடி சரிந்துள்ளது. கடந்த ஆண்டு 6,807 கோடியாகவும் கடந்த காலாண்டு 7,116 கோடியாக இருந்தது. செயல்பாட்டு லாப வரம்பு தொடர்ச்சியாக குறைந்து 8%-க்கு வந்துள்ளது. நிகர லாபம் கடந்த ஆண்டில் 375 கோடியில இருந்து 147 கோடியாக குறைந்து உள்ளது. வங்கியின் ஒரு பங்குக்கான வருவாய் இபிஎஸ்மே 50%-க்கு மேல வீழ்ச்சி அடைந்து உள்ளது ஏசிசி சிமெண்ட்ல. அப்புறம் லோதா டெவலப்மெண்ட் இது நல்ல ரிசல்ட். ஒரு 3 கம்பெனி நெகட்டிவ். ஓகே பார்ப்போம். வருமானம் மற்றும் லாப வரம்பு ரியல் எஸ்டேட் துறையை சேர்ந்த இந்த நிறுவனத்தின் வருமானம் தொடர்ந்து அதிகரித்து 4,997 கோடியாக எட்டியுள்ளது. செயல்பாட்டு லாப வரம்பு ஆப்ரேட்டிங் மார்ஜின் 28%-இருந்து 38%-ஆக பெரிய அளவில் உயர்ந்துள்ளது. நாளைக்கு திங்கட்கிழமை நீங்க பார்த்துக்கோங்க. பிரம்மாண்டமான லாபத்தை இந்த நிறுவனம் கொடுத்திருக்கு. நிறுவனத்தின் நிகர லாபம் 10,377 கோடியாக மாபெரும் உயர்வு கண்டு உள்ளது. ஆண்டின் அடிப்படையில் 1000%-க்கு அதிகமான வளர்ச்சி இயர் அடிப்படையில்.
லோதா நிறுவனத்துக்கு மட்டுமல்லாமல் மொத்த ரியல் எஸ்டேட் துறை பங்குகளும் அனைத்திற்கும் நேர்மறையான சுழற்சியை உருவாக்கும் அப்படின்னு சொல்லி தோணுது. ஆகையால நீங்க இந்த ரியல் எஸ்டேட் துறையை சேர்ந்த பங்குகளை சனி ஞாயிறுல உட்கார்ந்து அனலைஸ் பண்ணிட்டு பார்த்துக்கோங்க. அப்புறம் ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா கவர்மெண்ட் கம்பெனி பொதுத்துறை நிறுவனமான இந்த நிறுவனத்துக்கு 25,922 கோடியில் இருந்து 26,246 கோடியாக லேசாக உயர்ந்துள்ளது. லாப சதவீதம் மற்றும் நிகர லாபம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வருமானத்தின் பெரிய மாற்றம் இல்லை என்றாலும் செலவுகள் சரியாக கட்டுப்படுத்தப்பட்டதால் செயல்பாட்டு லாப வரம்பு விரிவடைந்து உள்ளது. நிறுவனத்தின் நிகர லாபமும் 745 கோடியில இருந்து 10,644 கோடியாக இரட்டிப்பாக உள்ளது. நிகர லாபம் சாதகமா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட் கொடுத்தது லோதா அண்ட் செயில். இந்த வீடியோல பலவீனமான நிதி முடிவுகளை கொடுத்தது, வீக்கான ரிசல்ட் கொடுத்தது, அதுவும் பயங்கர பேங்கா கொடுத்தது பேங்க் ஆஃப் பரோடா. அதுக்கப்புறம் ஜிண்டா ஸ்டீல் மற்றும் ஏசிசி சிமெண்ட் பேங்க் ஆஃப் பரோடாவும் பயங்கரமான இதுல கொடுத்துருக்காங்க, நெகட்டிவ் கொடுத்துருக்காங்க. ஜிண்டால் ஸ்டீலுமே நெகட்டிவ். இதெல்லாம் நீங்க அடுத்த வீடியோ அடுத்த ரிசல்ட்டை பார்ப்போம். இந்த வீடியோல மொத்தம் 5 பங்குகளை பார்த்துருக்கோம். 5ல 3 நெகட்டிவ், 2 நல்ல செய்தி. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா காலையில பெரிய சடவில தொடங்குச்சு பங்கு தந்தை. இன்னைக்கு காலையில நாள் முடிவுல நல்ல மீட்சியை கண்டது. 10:30 மணி அளவில் வெளியான சர்வதேச செய்தியை தொடர்ந்து சந்தை அதிரடியாக மீண்டும் தொடங்கியது. பேங்க் நிப்டி காலையில் 56,000 புள்ளிகள் வரை எல்லைக்கு இறங்கிய பிறகு 800 புள்ளிகள் மீட்சி அடைந்து முடிவடைந்திருக்குங்க. ஆரம்ப கட்ட பெரிய சரிவிலிருந்து மீண்டு கடைசியா நிப்டியானது 100 புள்ளிகள் மட்டுமே சரிந்து 23,267 புள்ளிகளை முடிவடைந்து இருக்கு. அதே நேரத்தில் ஐடி, பிஎஸ்சி பேங்க், டிசிஎஸ், இன்போசிஸ் போன்ற முன்னணி பங்குகளில் தயவால் ஐடி துறை 0.82% உயர்ந்துள்ளது. 0.82% உயர்ந்துள்ளது. பொதுத்துறை வங்கிகளும் நல்ல மீட்சியை கண்டன. ஆட்டா செக்டாரும் கச்சா எண்ணெய் விலை உயர்வால் மிகவும் பாதிக்கப்பட்டு சரிவை சந்தித்தது. ஆட்டோ செக்டார் 100 ரூபாய் போய் 97 ரூபாய்க்கு வந்திருக்கு. சர்வதேச நிலைமை எடுத்துக்கிட்டீங்கன்னா 100 ரூபாய் இருந்தது. அந்த நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் 97 ரூபாய் கிட்ட குறைஞ்சு 3% சரிவு தந்தது. இந்தியா 90% மேல இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா இருக்கு. அமெரிக்கால ஃபியூச்சர் சந்தையெல்லாம் நல்லா கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கு. ஆசிய சந்தைகளுமே நல்லா 1.5%, 3% வரை சரிவிலே முடிஞ்சிருக்குங்க ஆசிய சந்தைகள்லாம். அமெரிக்கா பாராளுமன்றத்திலையும் ஈரான் மீது டொனால்ட் ட்ரம்ப் மேற்கொண்ட போர் நடவடிக்கையை தாக்குதலை நிறுத்துமாறு அமெரிக்கா பாராளுமன்றம் வாக்களித்து மசோதாவை நிறைவேற்றியுள்ளது. பாராளுமன்றத்தின் அழுத்தத்தை தொடர்ந்து ஈரான் மீதான மிகப்பெரிய இராணுவ தாக்குதலை தற்காலிகமாக நிறுத்துவது குறித்து ட்ரம்ப் அறிவித்தார். இது ஒரு பாசிட்டிவ் செய்தி. அதே நேரத்தில் ட்ரம்ப் தூது அனுப்பினாப்புல தற்காலிக போர் நிறுத்தத்துக்கு அதை ஈரான் நிராகரித்து விட்டது. தங்கள் கோரிக்கைகளை ஏற்று நிரந்தர போர் நிறுத்தம் வேண்டும் என்று ஈரான் வற்புறுத்தியுள்ளது. எங்களுக்கு தற்காலிக இதெல்லாம் எதுவும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க. இதுதான் வெள்ளிக்கிழமை முடிஞ்ச செய்தி. வெள்ளிக்கிழமை அது வந்த செய்திகள். பிஎம்ஐ டேட்டா போன மாசத்துல சற்று குறைஞ்சிருக்கு. அப்போ அடுத்த 1ஆம் தேதி வரக்கூடிய பிஎம்ஐ டேட்டா ஃபைனல் இதை பார்த்துக்குவோம். அதுக்கப்புறம் டபிள்யூபிஐ டேட்டாவும் ஜிஎஸ்டி வசூல் எல்லாம் பார்த்துக்கிட்டு எல்லாம் கம்பைன் பண்ணி பார்த்துக்கிட்டு முடிவு பண்ணிக்குவோம். நிப்டி 50 திங்கக்கிழமை அது அடுத்தபடி ஓகே லெவல் தொழில்நுட்ப வல்லுநர் கணிப்பின்படி 23,600 என்ற முக்கிய சப்போர்ட் லெவல்ல இருக்கும். சந்தை மேலும் சரிந்தால் 23,400, 23,450 வரை ஆதரவாக செயல்படும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேல 23,950, 24,050 ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருக்கும். மத்திய கிழக்கு நாடுகளில் பதட்டத்தால் கடந்த நாட்களாக கச்சா எண்ணெய் விலை அதிகரித்து சந்தை சரிந்தது. இருப்பினும் தற்போது கச்சா எண்ணெய் விலை 4% சரிந்து 97 கீழ் வந்ததாலும்
அமெரிக்க சந்தைகள் மற்ற இந்திய பங்குகளை ஏடியாக உயர்ந்து காணப்படுவதாலும் திங்கட்கிழமை சந்தை மீண்டும் வலுவான மீட்சியுடன் தொடங்கும் என்று எதிர்பார்ப்பு இருக்கு. பார்ப்போம் சனி ஞாயிறு என்ன நடக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு முடிவு பண்ணிக்குவோம். இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருக்கும் என்று நான் நம்புகிறேன். வாழ்க வளர்க்கிறேன். லைக்கோ கமெண்டோ பண்ணாதீங்க. லைக்கோ ஷேர் எதுவும் பண்ணாதீங்க. கை ஒழிச்சு